இருக்கியேன்னு பாக்குறேன். இல்லனா உன்னை அடிச்சு பல்லு கில்லாம் உடைச்சிருவேன். எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இப்படி ஒரு வேலையை பண்ணுவ? உன்னை இதே இடத்துல கொன்னு கூட போடலாம், தப்பே இல்ல. அவகிட்ட எதுக்கு நீ பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்க? இவ்வளவு சும்மாவே விடக்கூடாது. உனக்கு யாரு இங்க வர சொன்னது? ஏய், மரியாதையா உண்மையை சொல்றியா இல்ல ஜெயில தூக்கி போடுவா? சொல்லடி, இல்லன்னா ஜீப்ப வர சொல்றேன். வேணாமா, நான் உண்மை சொல்லிடுறேம்மா. சொல்லு. ஒருத்தர் என்கிட்ட வந்து நான் சொல்ற இடத்துக்கு போயிட்டு இந்த மாதிரி நடிக்கணும், அதுக்கு காசு தரேன்னு சொன்னாங்கம்மா. பணத்துக்கு ஆசைப்பட்டு நடிக்க வந்துட்டேம்மா, மன்னிச்சிருங்கம்மா. என்ன ஜெயில எல்லாம் தூக்கி போட்டுறாதீங்க. யாரடி உனக்கு பணம் கொடுத்து இப்படி பண்ண சொன்னது? அது சொல்லுடி, யார் அனுப்புனது? சொல்லு. ஏய், இப்ப சொல்ல போறியா இல்லையா? சொல்லிடுறேம்மா, சொல்லிடுறேம்மா. அவர் பேரு கலிவர்தன். பாத்தியாமா, அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். மகேஷ், சாரி, வெரி வெரி சாரி. நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன். நீ சின்ன பொண்ணு, கோவப்படுறதுல அர்த்தம் இருக்கு. ஆனா அத்தை தாத்தா பாட்டி எல்லாம் தப்பா நினைச்சதுதான் என்னால தாய்க்க முடியல. ஐயோ மாப்ள, சாரிங்க. இங்க எல்லாரையும் மன்னிச்சிருங்க மாப்ள. திடீர்னு கையில குழந்தையோட ஒரு பொண்ணு வந்து நின்ன உடனே எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலங்க. ஆனா இனிமே அந்த கடவுளே வந்து உங்களை பத்தி தப்பா சொன்னா கூட நாங்க யாரும் நம்ப மாட்டோம் மாப்ள. ஆமா மாப்பிள, எங்களை நீங்க மன்னிச்சிருங்க மாப்பிள. தாத்தா, நீங்க பெரியவங்க, அப்படிலாம் பேசக்கூடாது. யாரா இருந்தாலும் இந்த சூழ்நிலையில அப்படிதான் நடந்துக்குவாங்க. ஏன் இதோட மோசமா கூட நடந்துப்பாங்க. இவன் நடிப்பு ஓவரா இருக்கு. இதெல்லாம் திருந்தவே மாட்டான் போல இருக்கு. ஏய், இன்னும் எதுக்கு வேடி பார்த்துட்டு இருக்க? முதல்ல இவளை தூக்கி உள்ள போடு. அத்தை, இந்த பொண்ணு பாவம், வயிற்று பொழப்புக்காக நடிக்க வந்திருக்கு. மன்னிச்சு விட்டுருங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த கலிவர்தன். அவனை என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். நம்ம மாப்பிள்ள சொல்றது சரிதான். பாவம், இவங்க என்ன பண்ணுவாங்க? எல்லாம் அந்த கலிவர்தனோட வேலை தானே. அவனை நான் பாத்துக்கிறேன். இந்த பொண்ணை விட்டுறலாம். இந்த பணத்தை வச்சுக்க. இல்ல வேணாங்க. பரவாயில்ல, வச்சுக்க. அண்ணா, என்ன சொல்றீங்க? குழந்தையோட இருக்க, வச்சுக்க. பணத்துக்கு ஆசைப்பட்டுட்ட, ஆனா இப்படி யார் வாழ்க்கையும் கெடுத்துறாத. புடி. என்ன விட்டுட்டீங்கன்னா இது போதும். இனிமே ஷார்ட் பிலிம்ல கூட நடிக்க மாட்டேன். நான் வரேன். இந்தா புடி. மாப்பிள்ள, கொஞ்ச நேரத்துல அவசரப்பட்டு நாங்க எல்லாரும் உங்களை தப்பா நினைச்சிட்டோம். மன்னிச்சிருங்க. அட என்ன மச்சான், சிச்சுவேஷன் அந்த மாதிரி. அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? அந்த கலிவர்தன் என்ன வேணா பண்ணுவான்னு இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சுல்ல. இப்ப நான் இந்த குடும்பத்துல ஒருத்தனா இருந்து இந்த கல்யாணத்தை எப்படி நல்லபடியா நடத்துறதுன்னு யோசிப்போம். இப்ப சொல்றேன், இந்த கல்யாணத்தை யாரு தடுக்க நினைச்சாலும் நடத்தி காட்டுவேன். இதுதான் என்னோட ஒரே சேலஞ்ச். அது யாரா வேணா இருக்கட்டும், இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். ஐயோ பாட்டி, கையை கீழே போடுங்க. நான் உங்க பேரை நீங்க கையெடுத்து கும்பிட்டுட்டு இதை செய்யறது என்னோட கடமை. கையை கீழே போடுங்க. நடக்காதுரா. இந்த கல்யாணத்தை நான் நடக்க விட மாட்டேன். அந்த கடவுளே வந்தாலும் இந்த கல்யாணத்தை நடத்த முடியாது. பாப்போம்.
ஒரு பிரமாதமான ஐடியா. நல்லா நடிக்கிற ஒரு பொண்ணை கூப்பிட்டு கையில ஒரு குழந்தைய கொடுக்குறோம். அவ நேரா கிளம்பி சிதம்பரம் வீட்டுக்கு போறா. நீதான் என் புருஷன், இந்த குழந்தை உன்னோடதுதான் அப்படின்னு அந்த மாப்பிளைய பார்த்து இந்த பொண்ணை சொல்ல வைக்கிறோம். அப்புறம் என்ன ஆகும்? குடும்பத்துக்குள்ள குழப்பம் உண்டாகும். அவங்களே அந்த மாப்பிளைய அடிச்சு துரத்திடுவாங்க. அந்த கல்யாணமும் நின்னு போயிரும்ல. எப்படி எப்படி சூப்பர்ல? அடு கேவலமா இருக்கு. என்ன ஷாக் ஆயிட்டீங்க? உங்க பிளான் தெரிஞ்சு போச்சுன்னா உங்க குட்டு உடைஞ்சு 1/2 மணி நேரம் ஆச்சு. நீ சொல்லி கொடுத்த அந்த பொண்ணும் வந்தா, நீ சொல்லி கொடுத்த மாதிரியே எங்க கிட்ட பேசினா. ஆனா எங்க மாப்பிள்ள புத்திசாலி, அவன் நடிக்கிறாங்கிறத தெளிவா கண்டுபிடிச்சிட்டாரு. டேய், என்னடா இங்க வந்து உளறிட்டு இருக்கிற நீ? வளர்றனா? இப்பதானே நீ உன் வாயாலேயே சொல்லிக்கிட்டு இருந்த இப்படிலாம் ஏற்பாடு பண்ணி எங்க குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணணும்னு. ஆமா சொன்னேன். ஆனா நிறுத்தியா? நாங்க அவளை கையும் களவுமா புடிச்சிட்டோம். மாப்பிள்ள சொன்னதால ஏதோ போனா போகுதுன்னு மன்னிச்சு விட்டோம். இல்லன்னு வையே, இந்நேரம் அவ ஜெயிலுக்குள்ள இருந்திருப்பா. டேய், எங்க வந்து என்னடா பேசிட்டு இருக்க? இது என் வீடு. யாரு கேட்டுறீங்க வந்த? டேய், யார கேட்டுடா நீங்க 2 பேரும் என் வீட்டுக்கு வந்தீங்க? அப்போ எங்க தாத்தா என்ன உள்ள தள்ளி கதவை சாத்திட்டாரு. இல்லன்னு வையே, அவனை அங்கே உங்க 2 பேர் கை காலையும் பிச்சு உதறி போட்டிருப்பேன். டேய், என்னடா நானும் பாத்துட்டே இருக்கேன், ஓவரா பேசிட்டு இருக்க? டேய், சிலம்பத்துல பொம்பளை கிட்ட தோத்துட்டு ஊருக்குள்ள அசிங்கப்பட்டது உனக்கு பத்தலையா? இப்போ உங்க 2 பேரையும் பார்த்துட்டு காரி துப்பிட்டு போலான்னு தான் வந்தேன். உங்களெல்லாம் அடிச்சா அது எனக்கு தாண்டா அசிங்கம். நேருக்கு நேரா நிக்கிறவன் கூட சண்டை போடுறதாண்டா பெருமையான விஷயம். உங்கள மாதிரி முதுகுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு பொம்பளை பிள்ளைய அனுப்பி